இன்றைக்கி தேதி வந்துட்டு 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026. மீண்டும் ஒரு ஆப்பிரிக்கா பயணம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முறை வந்துட்டு இன்றைக்கி கிளம்பி திரும்ப வந்துட்டு 5வது மாதம் 15ஆம் தேதி தான் அங்கே வருவேன். ஒரு 3.5 மாதம் வேலை அங்கே. லைப்ரரியாவுக்கு தான் போகிறேன். தற்சமயம் வந்துட்டு கேஎல்ஐ 1 ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ குடும்பத்தில் வந்து எல்லாம் வந்து வழி அனுப்ப வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு குடும்பமான குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் வேலை விஷயம் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். இது வந்து எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு வந்துட்டு போன தூரம் போனப்போ ஒரு நண்பர் அறிமுகமானார், மலேசியாவில் உள்ள நண்பர். ஸோ அவர் மூலிமா எனக்கு கிடைச்சிச்சு. அதாவது இந்த 3 மாதத்துக்குள்ளே வேலை வந்துட்டு லைப்ரரியாவிலே இது ஒரு மிகப்பெரிய தோட்டம், எஸ்டேட்டு. 30,000 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு எஸ்டேட்டு. இந்த எஸ்டேட் பேர் வந்துட்டு மனோ வைல்ட் பாம் பிளான்டேஷன். அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன். ஆப்பிரிக்கா பற்றி சொல்லணுன்னா, ஆப்பிரிக்கா வந்துட்டு ஒரு 54 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய கண்டம். நான் அங்கே போகிற வழியில் எங்கெங்கே எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வீடியோ செஞ்சு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய குடும்பத்தை வந்துட்டு நான் வந்து ஒரு படத்தை எடுத்து அனுப்புகிறேன். இப்போ வந்துட்டு நான் எத்தியோப்பியன் ஏர்லைன் விட்டுக்கு இருக்கேன். இங்கேருந்து இந்த பிளேன் வந்து சிங்கப்பூர் போயிட்டு விடிய காலம் 2 மணிக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு போவோம். அடிஸ் அபாபா அதோட நகரம். ஸோ 2 மணிக்கு போய் நான் அங்கே சேருவேன். இது வந்து எத்தியோப்பியன் பிளேன். என்னோடய ஆப்பிரிக்கா பயணத்தோட முதல் ஸ்டாப் வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் வந்திருக்கோம். கேரளையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஏறக்குறைய 1 ஹவர் தான். ஸோ சிங்கப்பூர் வந்துட்டோம். சிங்கப்பூரில் வந்துட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு வெளியாகிட்டு ஹேண்ட் கேரி மட்டும்தான் வெளியாகிட்டு இப்போ அடுத்தது வந்துட்டு செக்இன் முடிச்சுட்டு பிளேன் ஏற காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எத்தியோப்பியாவுக்கு போனோம். எத்தியோப்பியா வந்து இங்கேருந்து 10 மணி நேரம். சிங்கப்பூர் டு எத்தியோப்பியா வந்து 10 மணி நேரம். அப்புறம் எத்தியோப்பியா போய் சேர்ந்தோடனே திருப்பியும் ஒரு வீடியோ போட்டு செய்கிறேன்னே. இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து வேலை Very good morning, ladies and gentlemen, and welcome to Ethiopian Airlines Gate Hold Room. Your flight ET639 bound for Addis Ababa is now ready for boarding. இது அந்த ஏர்போர்ட்டு. எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரெயின் தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு எத்தியோப்பியா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். அடிஸ் அபாபா அந்த ஏர்போர்ட் பேர். சிங்கப்பூரில் விடிய காலம் 2 மணிக்கு கிளம்பி அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டுக்கு 11:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். விடிய காலம் 2 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு. ஸோ அந்த ட்ராவல் வந்துட்டு 9 ஹவர் 30 நிமிஷம், 9.5 மணி நேரம். பிளெயினில் வந்துட்டு
3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பாடெலாம் இருந்துச்சு. நல்லா கவனிச்சாங்க. கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த ட்ரிப் வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் இருந்தால் கூட அந்த கலப்பு தெரியாமல் வந்தோம். இப்போ வந்துட்டு ட்ரான்சிட்டு இங்கேருந்து லைபீரியாவுக்கு போனோம். லைபீரியாவில் வந்துட்டு இங்கே அது ஒரு 7 ஹவர் ட்ரான்சிட் பண்ணி லைபீரியா போனோம். இந்த ஏர்போர்ட் பற்றி சொல்கிறேன்னா கேஎல்ஐஏவோட கேஎல்ஐஏ 1 2 சேர்த்தா ஒரு 5 மடங்கு பெருசாக இருக்குது. எல்லா பிளேனும் பெரிய பெரிய பிளேன் தான். சின்ன பிளேன் வந்து அங்கே ஒன்றும் இல்லை. பிளேனை காமிக்கிறேன். இதுதான் வந்து அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டு. பெரிய ஏர்போர்ட் இது. முதல்ல வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரான்சிட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோம். ஸோ ஏர்போர்ட்டோட நிலவரம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. தேதி வந்துட்டு 9ஆம் தேதி. மலேசிய நேரம் வந்துட்டு 12:20 மலேசிய நேரம். இங்கே வந்துட்டு காலையில் வந்துட்டு 6 மணி ஆக போகுது. கடிகாரம் எங்கேயும் தெரியல. அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னோடய கேட்டு வந்து T1. அடுத்த ஃப்ளைட் வந்து காலையில் 10:30 மணிக்கு. இங்கேருந்து லைபீரியாவுக்கு போகிறதுனாக்க ஒரு 7 ஹவர் போட்டிருக்கு. ஆனால் அங்கே டைமு வித்தியாசம்னால அது உண்மையான டைம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் டிக்கெட்டு படி 7 ஹவர் போட்டிருக்கு. காலையிலேயே இங்கே ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்குது. உள்ளவங்களை பார்க்கறதுக்கெல்லாம் தமிழங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தமிழங்கள்ல ரொம்ப கருப்பாகவும் இல்லை. ஒரு ஏஷியாக்காரங்க, பர்மாக்காரனுங்க, தாய்லாந்துக்காரங்க இருக்காங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து முழுக்க வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாடு. இந்த நாட்டை பற்றிட்டு அப்புறம் வீடியோ கிடச்சிச்சின்னா நான் விரிவாக சொல்கிறேண்ணே. இதுதான் வந்துட்டு ஏர்போர்ட்டோட சூழ்நிலை. அதாவது அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டோட சூழ்நிலை. இங்கேயும் வந்து நிறையா தமிழர்கள் இருக்காங்க. இந்தியாவில் உள்ளவங்க கூட இருக்காங்க. ஆனால் எங்கே உள்ளவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் பேர் யுகேந்திரன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு கோங்கோவில் வேலை செய்கிறாராம், கப்பல் கட்டுற வேலை. ஸோ இவரை செஞ்சுட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆள் எப்படியே கூட்டம் தான். எங்கே பார்த்தாலும் ஜேன்னு இருக்காங்க. மணி வந்து 9ஆம் தேதி 2ஆவது மாதம். ஒரு டிஜிட்டல் க்ளாக் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு டைம் வந்துட்டு 9:13. என்னோடய ஃப்ளைட் வந்து 10 மணிக்கு தான். இது வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி விற்கிற கடை. ஸ்டேஷ்னரியில் பொம்மைங்க, ஒரு மினி மார்க்கெட் மாதிரி. இதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏர்போர்ட் வந்துட்டு அடிஸ் அபாபா டவுனு பக்கத்துலேயே இருக்குது.
ஏர்போர்ட்டுக்கு அங்கிட்டு தான் அடிஸ் அபாபா டவுனு. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹாப்பு. இங்கேருந்து தான் ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா நாட்டுக்கும் அந்த பிளேனுங்க போகுது. அதனால் நிறைய பேர் இருக்காங்க. அடிஸ் அபாபாவிலேருந்து மொன்ரோவியாவுக்கு போகிற பிளேனில் ஏறிட்டேன். ரெண்டும் ஒரே மாதிரி பிளேன் தான், பெரிய பெரிய பிளேன் தான். இந்த சின்ன பிளேனே பார்க்க முடியல, விஷயம் மாதிரி இருக்குல்ல. எத்தியோப்பியன் ஏர்லைன் தான். Siyakhanya, siyahamba, siyakhanyisa emhlabeni. இப்போ வந்துட்டு 3வது ஸ்டாப்பு, ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த ட்ரிப்போட 3வது ஸ்டாப்பு மொன்ரோவியா வந்துட்டேன். சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி அடிஸ் அபாபா வந்து இப்போ மொன்ரோவியாவில் வந்து இறங்கிட்டேன். ராத்திரி 11:35க்கு. இங்கே உள்ள மணி வந்துட்டு பகல் 2:50. அங்கே வீடியோ எடுக்க நேரம் இல்லாதனால உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு மொன்ரோவியா சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது போகிற வழியில் தான் கொஞ்சம் காட்சிகளை படம் எடுக்க முடியுது. பசாமலை மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு மோட்ரு கடைங்க, அது இது எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. தண்ணி விற்கிறவங்க பாருங்க. ஸோ இங்கேருந்து மொன்ரோவியா, ஏர்போர்ட்லேருந்து மொன்ரோவியா வந்துட்டு ஒரு 2 ஹவரு. அதுக்கப்புறம் எஸ்டேட்டுக்கு வந்து இன்னொரு 2 ஹவரு போகணுமா. Ukuphila kwethu indlela yethu, siyaphila siyahamba. இப்போ வந்து கிட்டத்தட்ட மொன்ரோவியா டவுனுக்கிட்ட இருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு அழகான லேக் இருக்குது இங்கே. You were in the barrel because that was the only option for you to leave. Okay. Okay, we leave it right there. நிறைய பேர் வந்துட்டு We trying to get இங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Let's go and talk to the other person. Hello, how are you? How you doing? Imini nemini sijabulile, imini